வணக்கம் சார். வணக்கம். யாருங்க? புதுக்கோட்டையிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். சொல்லுங்க மணிகண்டன். ஆனால் வேலையை ஃபாலோ பண்ண நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அந்த குரூப்பில் கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஆமா போட்டிருந்தீங்க. ஆமாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. சரி. வெஜ்ஜு தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாக ஃபீலாக இருக்குது. அந்த ஃபேட்டே குறைய மாட்டுது. சரி. யார் உங்களைய வெஜ்ஜுக்கு மாற சொன்னோம்? வெஜ்ஜுக்கு நானாக தான் அந்த ஒரு ஏன்? இதுக்காக நான் ஒரு நெய்வேலியில் இணைஞ்சேன், அதனால் மாறினேன். நான்வெஜ்லேருந்து எதுங்க? நெய்வேலி சாலைன்னு ஒன்று இருக்குது புதுக்கோட்டையில். கரெக்ட் கரெக்ட். ஓகே. அதாவதுங்க இறைவழி பாதுகாக மாறிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஓகே. நீங்க நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐயாவளி, மெய்வெளி, அப்புறம் வந்து வள்ளலாறு, இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ரைட், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஜீவகாருண்யம்லாம் ஓகே. இப்ப அதே நீங்க வேற வழி இல்ல, ஒரு வட துருவத்திலயோ தென் துருவத்திலயோ வாழ்றீங்க. இப்ப இந்த மெய்வெளியோ, ஐயாவளி, வள்ளலார் வழி, ஜீவகாருண்யம், மகாவீரர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? வெளிநாட்டுல வாழ்ந்தா உங்களால ஃபாலோ பண்ண வெளிநாடு ஓகே. நான் சொல்றேன்னா வட துருவத்தையோ தென் துருவமோ சொல்றேன். ஏன்னா அங்க என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும், வால்ரஸினுடைய கொழுப்பு கிடைக்கும். வேற எதுவுமே சாப்பாடு கிடையாது. அவங்களுக்கு காய்கறியே கிடையாது. சோ காய்கறியோ பழங்களோ இல்லாமல் மீனையும் கொழுப்பையும் உண்டு ஒரு மனிதனால வாழ முடியும். இப்படி ஒரு பிரதேசம் இந்த பூமியில இருக்குது. சரி, அப்ப இதுக்கு நேர் எதிரா அசைவம் எதுவுமே கிடைக்காமல் காய்கறி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி பூமியில இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு சமுதாயம் வாழுதா இந்த உலகத்துல? அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்ல. கரெக்டுங்களா? சோ அதனால எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, மனிதனுக்கு அனைத்துண்ணி. இப்ப சிங்கம், புலி இருக்குது, காய்கறி சாப்பிடாது. ஓகேவா? அதே போல ஒரு ஆடு மாடு இருக்குது, இது வந்து நான்வெஜ் சாப்பிடாது. இவைகளுடைய அதுகள் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? ரெண்டாவது அப்புறம் நாம அப்படி இல்லை, நாம வந்து அனைத்துண்ணி. நாம அப்ப அதை சாப்பிடும் போதுதான் நமக்கு நம்ம உடலுக்கு வந்து சரிசமமான ஊட்டச்சத்து கிடைக்கும். சரிங்களா? இப்ப நாம வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நாம ஒரு பாதுகாப்பான ஒரு சொபிஸ்டிகேட்டடான சூழ்நிலையில வாழ்றோம். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜீவகாருண்யம் எல்லாம் பேசி நம்ம வந்து வெஜிடேரியனா மாறுறோம். அதனால இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, நான்வெஜ்ல நல்லா இருந்தோம், நான் இப்ப வந்து அசைவம் சாப்பிட நல்லா இருந்தோம், சைவம் சாப்பிட பிரச்சனைகள்லாம் வருது. சைவமா பிறந்தவங்கெல்லாம் கூட அசைவத்துக்கு மாறிடுறாங்க, பேலியோக்கு வந்து. ஏன்னா அதனுடைய பலன்களை கண்டு பார்த்து. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சைவ பேலியோ ஃபாலோ பண்ணும்போது நிறைய ஒர்க்கரை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இது, அப்புறம் வந்து காஸ்ட்லியான நிறைய விஷயங்கள் சாப்பிடலாம். புரோட்டீன் கிடைக்கலங்கிறதுக்காக நீங்க ஃபிளாக்ஸ் சீடு, சியா சீடு, அப்புறம் இந்த சன்ஃபிளவர் சீடு, இது மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி எல்லாம உங்களுக்கு ஒரு முட்டையும் பீஃப், இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுத்துரும். முட்டை வந்து ஒரு முழுமையான உணவு. சரிங்களா? அசைவம் புரோட்டீன்ல அவ்வளவு உங்களுக்கு ஒரு பீஃப் சாப்பிடும்போது எல்லா சத்துக்களும் வந்துருது. ஃபைபர் குறைவா இருக்கும், அதுக்கு தான் நம்ம காய்கறிகள் சாப்பிட்றோம். காய்கறிகளை சாப்பிடாதன்னு சொல்ற உங்களையும் நம்ம ஒத்துக்க முடியாது. தப்பு, அதுவும் தப்பு. ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து அனைத்துண்ணி, நம்ம காய்கறியும் நம்ம சாப்பிடணும். இது நம்ம அதனால வந்து தயவு செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எடுத்துக்கங்க. உயிரினங்களை துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்களை நம்ம வந்து புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, மது அருந்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. உணவு முறைன்னு வரும்பொழுது அதுல யாரு தேர்ந்தவங்களோ, அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்க பேச்சுதான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்க டாக்டர் இல்லைங்க இது என்னோட பிரச்சனை அல்ல, இது வந்து நரம்பு டாக்டர் பார்க்க வேண்டிய பிரச்சனை, இது கண் டாக்டர் பார்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடுங்க. ஆன்மீகத்துல உணவு முறையை தேடக்கூடாது, உணவு முறையில ஆன்மீகத்தை தேடக்கூடாது. அது நம்ம செய்யக்கூடிய தப்பு. அதனால நீங்க உணவு முறை சார்ந்து பின்பற்றக்கூடிய மதம் வேற. இப்ப நாம வந்து நமக்கு 2 மதம். இப்ப எனக்கு 2 மதம். ஆன்மீகத்துக்கு இஸ்லாம், உணவு முறைக்கு பேலியோ. சரிங்களா? இதுல நான் தெளிவா இருக்கிறேன். அதனால நீங்கள்
அந்த விதத்தை பின்பற்றுறது இந்த மாதிரி நீங்க அதனால மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அசைவத்துக்கு மாறுறது, அது முட்டையில இருந்து துவங்குறது நல்லது. இதுதான் வந்து என்னுடைய சஜஷன். சரிங்க சார். நான் அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது எனக்கு அதில் வேற நான் வந்து நடுவில் எனக்கு சரியான அவேர்னஸ் இல்லை. நல்லா வெயிட்லெஸ் வரும்போது ஓகே நம்ம நல்லா ஆயிட்டோம் அப்படின்ட்டு நார்மலுக்கு போயிட்டேன். நார்மலுக்கு மீன்ஸ் தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்றது. எல்லாருமே செய்யற தப்பு தான் அது. அதுக்காக தான் நான் வந்து நான் நிறைய என்னோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதுல எவ்வளவு நாள் வெளியே ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கு. அது நீங்க ஒவ்வொன்றா அந்த வீடியோஸ் பாருங்க தெரியும். நம்ம குரூப்பும் அதுக்காக தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுக்கு தான். வேற எந்த அதுல இருந்து என்னால மீற முடியல. அதுல அப்போ வந்து நல்ல மறுபடியும் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க மறுபடியும் வெறும் 15 நாள் வேலையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மீண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. வேற ஒண்ணுமே தேவையில்லை. சரிங்க சார். சரிங்க. சரி ரைட். ஓகே ஓகேங்க. ஒரே ஒரு ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், சைவத்துல ஜெயிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? புரியுங்க. சைவத்துல பேலியோ ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கலாம் அப்படிலாம் இல்ல. சைவ பேலியோக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து பா ராகவன் ஒருத்தர் இருக்காரு, பாரா. அவங்க எல்லாம் வந்து சைவ பேலியோ மட்டுமே ஃபாலோ பண்றவங்க தான். பட் அதுக்கான செலவுகள் அதிகமாகவும் நீங்க நிறைய தேடணும், நிறைய என்ன சொல்றீங்க, மெனக்கெடணும் அதுக்காக. அது உங்களுக்கு ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கோ அல்லது நம்ம ஒரு ஆபீஸ் போயிட்டு வந்து வர்றவங்களுக்கோ அது முடியாது இல்லையா? நீங்க நிறைய பொருட்களை தேடி சாப்பிடுறது, இதுக்கு ஒர்க் அரவுண்ட்ஸ் நிறைய பாக்குறது, நிறைய மெனக்கெடக்கூடிய முடியாது. நீங்க இயல்பான வாழ்க்கைய வாழ, அதாவது நம்ம உணவு வந்து இயல்பா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து உங்களால, இப்ப நீங்க வெளியே போறீங்க, ஊருக்கு போறீங்க, டக்குனு எதுவும் கிடைக்கலன்னா பேலியோ உணவு எது கிடைக்கா, 4 முட்டையை வாங்கி வச்சுக்க, ஒரு கடையில போய் 2 ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிங்க சைவ பேலியோ ஃபாலோ பண்றேன்னா வெளியே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பொரியல் தனியா கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றதுங்க, நடைமுறை அசாத்தியங்கள் வந்து சைவ பேலியோல இருக்குது. அப்புறம் கொஞ்சம் செலவும் நீங்க அசைவ பேலியை விட சைவ பேலியோ கொஞ்சம் செலவு பிடிக்கும். நிறைய விஷயங்களை அதாவது இந்த ஊட்டச்சத்துக்களை ஈக்குவல் பண்றதுக்காக ஒரு முட்டையை நீங்க சமன்படுத்துறதுக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா உள்ள முட்டையை நீங்க சமன்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை தேடணும். ஆமா, பாதாம் இப்ப நிறைய பாதாம் ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தேடணும். அப்படி தேடி தேடி நீங்க சாப்பிடுறதுன்றது வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி. ஆனால் சைவ பேலியோ சக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். அது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நான் என்னோட லிமிடேஷன் அது. நான் வந்து அசைவ பேலியோ தான் எல்லாருக்குமே சொல்லி தர்றேன். அசைவ பேலியோ தான் நான் வந்து நான் பின்பற்றேன், அதனால பயனடைஞ்சேன், மற்றவங்களுக்கு சொல்லி தர்றேன். சைவ பேலியோல உள்ள இதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா நிறைய அதை நான் பின்பற்றேன், எனக்கு தெரியாது. அது பின்பற்றக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை கேட்கலாம். பட் என்னைய பொறுத்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீங்க அழகா அசைவ பேலியோக்கு மாறிடுறதுதான் நல்லது. சரிங்க சார். சரி ரைட்டுங்களா? சரி, இது நீங்க இப்ப நியூ நம்பர்ன்றனால இது கால் ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பேசின கான்வர்சேஷன் நிறைய பேருக்கு பயன்படும். ஸோ அதனால இதை நான் அப்லோட் பண்ணலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.